கத்திரிக்காய் கிச்சடி நம்ம பாட்டி காலத்து முறையில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி இப்போ செய்யலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அல்லது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. இந்த புளி நல்லா ஊறட்டும். ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிய விடுங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். ஒரு 8 நம்பர் பச்சை மிளகாவை நான் கீறி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாவின் வாசனை இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அது ஒரு வெடித்த மாதிரி ஒரு பதம் வரும். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதில் பெஸ்ட்டான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொடுத்துக்கோங்க. சட்டுன்னு வெந்துடும். மண் சட்டியில் செய்கிறதுனால இந்த கத்திரிக்காய் கிச்சடி நல்ல ருசியை கொடுக்கும். மோரோவர் இந்த சூடு நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு ஜாமானும் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். மண் பாத்திரத்துக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த டிஷ்ஷில் நல்லாவே இறங்கும். எவ்வளோ வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி பழத்தையும் சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவைக்கு இந்த தக்காளியும் நம்ம முதல்ல ஊற வச்ச புளியும் தான். நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தழைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்ல கமகமன்னு மணக்க ஆரம்பிக்கும். திருநெல்வேலியில் வெள்ளை கத்திரிக்காய்னு கிடைக்கும். இங்கே அது இல்லை. அதனால அது வயலட் நிறத்தில் இருக்கிற கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். சின்ன துண்டுகளாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய்களை சேர்த்துருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் பகு உத்தமம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல இந்த மண் சட்டியினுடைய சூட்டுலேயே இந்த கத்திரிக்காய் சட்டுன்னு வெந்துடும். கத்திரிக்காவினுடைய தோல் உங்களுக்கு மிருதுவாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அது ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. குறைவாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் கொடுங்க, போதுமானது. நல்லா கிளறிட்டு அதை நல்லா மூடி வச்சுடுங்க. இந்த மண் சட்டியினுடைய சூட்டில் அழகாக வேக ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விடுங்க இடையில. இதை ப்ரெஷர் குக் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வராது, நம்மளுடைய பாரம்பரிய ருசி வராது. நம்ம பாட்டி அம்மா காலங்கள்லாம் செஞ்சு கொடுத்த அந்த ருசி வரணும்னா நீங்கள் இந்த ஸ்டைலில் பண்ணும்போது தான் வரும். ப்ரெஷர் குக் பண்ணும்போது அந்த ருசியே மாறி போயிடுது. கொஞ்சம் மஞ்சள் தூள், இது விரலி மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து கொஞ்சம் காயமும் சேர்த்து மறுபடியும் கிளறி விடுங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா கிளறி விடுங்க. கத்திரிக்காவோட மனம் கமகமன்னு இப்போவே வெளியில் வர ஆரம்பிக்கும். நல்லாயிருக்கும். அதை அனுபவிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதனுடைய வாசனை மாறும். ஸோ அதை நல்லா நம்ம அனுபவிச்சுட்டே சமைக்கலாம். இடையில கொஞ்சம் கிளறி விடுங்க. கத்திரிக்காய் 3/4 பாகத்துக்கு வேக ஆரம்பிச்சிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. பாருங்க, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த தண்ணீர் குறைவான அளவில் நம்ம சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அதை மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும் கத்திரிக்காய். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டைலில் கத்திரிக்காய் கிச்சடி செய்யும்போது பசியே இல்லாட்டா கூட ருசிச்சு பார்க்கணுன்னு 2 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கனத்த கரண்டி வச்சு மெல்லமாக இப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். கத்திரிக்காய் தெரியாத அளவுக்கு அருமையாக மசிஞ்சிடும். இது இட்லிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கத்திரிக்காய் கிச்சடினா. இந்த ஸ்டைலில் செய்யும்போது நம்ம பழைய ருசி ஞாபகங்களை கொண்டு வரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்க, நல்ல குழைவாக மசிச்சுடுங்க. மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம். குக்கரில் செய்யும்போது இந்த ருசி வர்றதே இல்லை. இது நிமிஷங்கள்லே தயாராயிரும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா. நல்லா மசிச்சுடுங்க. நல்ல குழைவாயிடுச்சு பாருங்க. இப்போ காரத்திற்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மல்லி தலைகளையும் அதோட சேர்த்துக்கோங்க.
இது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் கிச்சடிக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த எடுத்து ஊற்றி சாப்பிட்ற பதம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பக்குவமாக இதை கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இதில் எல்லா சுவைகளும் உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பில் ஏற்றுங்க. இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி அதை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கொழுப்பு தன்மை வரும். நல்லா இருக்கும் அந்த ருசி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிச்சடி இட்லிக்கு, இட்லி தோசைக்கெலாம், சாதத்துக்கு கூட இது நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் தான். மோஸ்ட்லி நம்ம இட்லிக்கு தான் செய்வாங்க. கத்திரிக்காய் கிச்சடி விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிஞ்சு கத்திரிக்காயில் செய்யும்போது ருசி அமோகமாக இருக்கும். நல்ல கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி தலைகளை தூவி இப்போ இதை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிற்பாடு அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலைகளை அதில் சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெயில் காயத்தூள் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அது நல்ல மணம் கொடுக்கும். அதனுடைய மருத்துவ குணம் நல்ல வெளியில் வரும். இதை இந்த கத்திரிக்காய் கிச்சடியில் தாளிசத்தை சேர்த்துருங்க. அருமையாக இருக்கும் இட்லிக்கு. இதுதான் நம்ம ஆச்சி பாட்டி அவங்கெல்லாம் செஞ்சு கொடுத்த அந்த ஞாபகங்கள் வரும். அந்த ருசி அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.